ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி டீ கடை அப்பம். காலை நேரத்தில் சுட சுட நம்ம டீயோட அப்பத்தை சேர்த்து சாப்பிட்றப்ப அதோட டேஸ்ட்டே தனி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அர்ஃபான் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பண்ணுறதுக்கு 1 கப் கோதுமை மாவு, 1 கப் மைதா மாவு, 1/4 கப் ரவை, 3/4 கப் சர்க்கரை, அதுக்கப்புறமா ஒரு 5 போல் ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன், 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா மாவு, தேவையான அளவு உப்பு. இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. மாவெல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நான் கோதுமை மாவும் மைதா மாவும் ஈக்குவலாக ஒவ்வொரு கப் எடுத்திருக்கேன். உங்களுக்கு மைதா மாவு வேணான்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு முழுமையாக கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். அந்த அப்பமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் 3/4 கப் போல் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு அதிக சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தால் 1 கப் கூட சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் சோடா மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இதை தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்துக்கு நான் அதை கலந்து வச்சுக்கிறேன். இப்போ மாவை நல்லா கலந்துட்டேன். நல்லா கலந்ததுக்கப்புறமா இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் அப்பம் நல்லா சாஃப்டாக பஃப்லியாக வரும். இப்போ நம்ம அப்பம் செய்கிறதுக்கு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு அப்பத்தை உள்ளே சேர்த்துடலாம். அப்பம் பொரிக்கும் போது எப்பயுமே நம்ம ஆயில் அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அப்பம் சீக்கிரம் ரெடி ஆகும். கையில் ஊற்ற கஷ்டமாக இருந்தால் அதுக்கு பதில் நம்ம குழிக்கரண்டியில் கூட அள்ளி ஊற்றிக்கலாம். அப்படி ஊற்றும்போது நம்ம கடைகளில் கிடைக்கக்கூடிய சேஃபுக்கு அப்பம் வந்துடும். இப்போ நம்ம இந்த அப்பத்தை எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். நம்ம திருப்பி போட்டதோடு விட்டுறக்கூடாது. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு நம்ம இதை வேக வைக்கணும். இல்லைன்னா பார்க்க கிறிஸ்பியாக இருக்கும், ஆனால் உள்ளே வேகாமல் இருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு வேணால் நம்ம சினுக்கடியை உள்ளே விட்டு செக் பண்ணலாம். மாவு சினுக்கடியில் ஒட்டிட்டு வந்துச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். அதே இது மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா அப்பம் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. அப்பம் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அப்பத்தை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சிடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவையும் நம்ம அப்பம் போட்டு எடுத்துடலாம். எனக்கு 1/4 கிலோ மாவுக்கு 30 போல் அப்பம் கிடச்சிச்சு. அவ்வளோதான், நம்மளோட அப்பம் ரெடி. இதோட நம்ம டீயும் சேர்த்து சாப்பிட்லாம். சுட சுட டீயும் சுட சுட அப்பமும் சேர்த்து சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிட்லாம். பாய் பாய்.